அனைவருக்கும் வணக்கம். இரவெளி செல்வோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலை கூறி இந்த அற்புதமான ஒரு வகுப்பை அனைவரும் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் இறைவன் எனக்கு இட்ட கட்டளையாக நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த கலையை அற்புதமான கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என் முன்னோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த வகுப்பை நான் தொடங்குகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம வகுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி வாஸ்து வகுப்பு தொடங்க இருக்கு. அந்த வாஸ்து வகுப்புக்குரிய ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படின்னா இந்த ஓகேங்களா? சரி, இப்ப நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். வகுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்குது. பிப்ரவரி 2ஆம் தேதி டெய்லியும் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம வகுப்பு இருக்கோம். இப்போ தொடர்ச்சியா ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது. இதுல ஒரு நவீன கால வாஸ்து, ஒரு அடிப்படையில இருந்து உயர்நிலை வரை ஒரு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு அதற்கான ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தான் சொல்லப்போம். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு அடிப்படையில இருந்து வாஸ்துனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த மீட் பண்ற இடத்துல கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட் எதா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க படிக்கணும். அதற்கு முன்னாடி என்னை பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுறேன். நான் என் பேர் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நான் எம்டெக் முடிச்சுட்டு நம்ம ஒரு 10 இயர்ஸா நம்ம இதே துறையில நம்ம பயணிச்சு வந்துருக்கோம். எங்களுடைய முன்னோர்கள் 3-4 தலைமுறையாக ஃபுல் வாஸ்து ஜோதிடம் தான் அவங்களுடைய முழுமையான பணியா இருந்து நாங்க பணியாற்றிருக்கோம். ஜோதிட வகுப்புகள் பிளஸ் வாஸ்து வகுப்புகள் நம்ம ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையத்தின் இயக்குனர் நான். அந்த ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம வகுப்புகள் அடுத்து A2 தமிழ் யூடியூப் சேனல், சதீஷ் அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல், 2 யூடியூப் சேனல் இருக்கு. A2 தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு 76,000 சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் சதீஷ் அஸ்ட்ரோ வேர்ல்டு அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4,000 சப்ஸ்கிரைபர்ல அவங்க. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜோதிட வீடியோக்கள் போடுறது, வாஸ்து வீடியோக்கள் போடுறது, பிளஸ் வாஸ்து வகுப்புகள், ஜோதிட வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மீட் ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நவ கிரகங்களும் நம்ம ஒரு ஜோதிடம் எப்படி 9 நவ கிரகங்களை வைத்து நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் அடிப்படையில செயல்படும். ஓகேங்களா? பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் அடிப்படையில இந்த வாஸ்து செயல்படும். பிளஸ் நவகிரகங்கள் அடிப்படையிலையும் இந்த வாஸ்து செயல்படும். இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு சயின்டிபிக், ஒரு அறிவியல் நுட்பமான விஷயங்களாக தான் வாஸ்து செயல்படும். அதை நம்ம சரியான முறையில் பார்க்கும் பொழுது நமக்கு 100% பெர்ஃபெக்டான ஒரு பலன் இருக்கும். வீட்டை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டுல இந்த குறை இருக்கா, அப்ப கண்டிப்பாக இந்த வீட்டுல இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம வகுப்புகள் இருக்கும். அந்த அளவுக்கு வாஸ்துல நான் நுட்பமா நம்ம கத்துக்க முடியும், பலன் சொல்ல முடியும் அப்படின்றது இந்த இப்ப ஃபர்ஸ்ட் வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி பஞ்சபூதங்கள் அடிப்படையில வாஸ்து செயல்படும் அப்படின்றது எனக்கு அது எப்படி சார் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது அதாவது திசைகள்ல பாக்குறப்ப மேல இருக்கிற திசை வடக்கு திசைன்னு அர்த்தம். அதே கீழே இருக்கிற திசை தெற்கு திசைன்னு அர்த்தம். சார் எல்லாத்துக்கும் போர்டு தெளிவா தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது. கொஞ்சம் கேமரா கொஞ்சம் மேல ஹைட் ஏத்தணும் சார். கேமரா ஹைட் ஏத்தணும்னா புரியல சார். கேமரா ஹைட் ஏத்தணும்னா போர்டு இவ்வளவுதான் சார் இருக்கு. இல்ல கீழே தெரியல. கீழே இருக்கிறது தெரியல. கீழே தெற்குன்னு போறீங்களா சார்? தெரியல. ஓகே ஓகே, அதுதான் கேட்கணும். இப்ப தெரியுதாங்க சார்? தெரியல, ஆனா கொஞ்சம் கேமரா வியூ கொஞ்சம் ஒய்டு பண்ணீங்கன்னா தெரியும். கேமரா பின்னாடி நகர்த்தி வைங்க.
இப்ப தெரியும் சார். கொஞ்சம் மீட் பண்ணிங்க. சார் எல்லா பேருமே நீங்க பேசுறது, ஏன்னா வீட்டுல இருப்பீங்க, பேக்ரவுண்ட்ல பேசுறதெல்லாம் கேட்கும். அதனால வந்து தயவு செய்து நீங்க பேசுறப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த செகண்ட் திருப்பி நீங்க மீட், ஏன்னா நீங்க பேசுறது முன்னாடி குழந்தைகள் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லா பேரும் தயவு செய்து மீட். 33 யாருங்க சார்? கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். 33ன்னு ஒருத்தவங்க பண்ணிட்டேன் சார். சார் எங்க சார் பண்ணிருக்கீங்க? நீங்க பின்னாடி பாட்டு பாடிட்டு இருக்கெல்லாம் கேட்டுட்டு. ஓகே, இப்ப இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற திசை வடக்கு, கீழே இருக்கிற திசை தெற்கு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற திசை மேற்கு, ரைட் சைடு இருக்கிற திசை கிழக்கு. அப்ப அந்த கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேரு வடகிழக்கு அப்படின்னு. அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை பேரு தென்கிழக்கு அப்படின்னு. இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற திசை தென் மேற்கு அப்படின்னு. இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்கு. இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா பூமி அப்படிங்கிறது 23 டிகிரி, கரெக்டா 23.30 டிகிரி இந்த வடகிழக்கை நோக்கி பள்ளமாக, பிரபஞ்சமே கொஞ்சம் வடகிழக்கை நோக்கி பள்ளமாக இப்படி சாஞ்சு, ஓகேங்களா? அப்ப வடகிழக்கை நோக்கி பள்ளமாக இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த பகுதி பள்ளம்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் பகுதி மேடுன்னு அர்த்தம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதற்கு தகுந்தாற் போலதான் நம்ம வாஸ்து அமைக்கணும், வீட்டை அமைக்கணும். பள்ளமான பகுதியில எப்பயுமே நீர்நிலைகள் அப்படிங்கிறது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு நீர் ஓடுறப்ப பள்ளமான பகுதியில தான் அந்த நீர் அப்படியானது தங்கும். அப்ப தங்கும் பொழுது அங்கன வந்து நீர், அதாவது வந்து நீர்மட்ட அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் மற்ற லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க போரோ கிணறோ அல்லது ஒரு தண்ணி தொட்டியோ வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அப்ப பஞ்சபூதங்கள் அடிப்படையில, பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள்ல பள்ளத்தை நோக்கி நீர் ஓடுவதால் அந்த பள்ளம் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையாக இருப்பதால் இந்த இடம் நீருக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது நீருக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். ஏன் நீருக்குரிய இடம் சொல்றோம்? ஒரு மேட்டு பகுதி 23 டிகிரி இந்த பிரபஞ்சமே சாஞ்சிருக்கு. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம வீட்டை அமைக்கணும். அதற்கு தகுந்தாற்போல் ஒரு இடத்தை வாஸ்துப்படி அமைக்கிறப்ப அது ஒரு சிறப்பான பலன். அப்ப இந்த 23 டிகிரி ஒரு எந்த சைடு சாஞ்சிருக்குன்னா அந்த வடகிழக்கு பகுதியில சாஞ்சிருக்கு. அப்ப வடகிழக்கு பகுதி பள்ளம் சொல்றோம். ஒரு நீரானது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். எந்த திசையை நோக்கி பாய்கிறதோ அங்க நீர் அப்படிங்கிறது வாட்டர் லெவல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த வாட்டர் லெவல் அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைப்பது சிறப்பு. இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக, பஞ்சபூத ஆற்றலுக்கு எதிராக நம்ம வந்து ஆகம விதிக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணும்போது அது நமக்கு பாதிப்பு. அப்ப எது அதான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த நம்ம தெரியும். அப்போ ஒரு இடத்துல நீர், தண்ணி தொட்டி அல்லது போர் போடணும்னா எங்க போடணும்? அந்த இடத்துல வடகிழக்கு நிலம். அதே பஞ்சபூதங்கள்ல நீர். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி மேடு, மேடுன்னு சொல்லுவோம். அப்ப மேடுல என்ன பண்ணலாம் சார்? இப்ப வந்து நம்ம ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். தண்ணிக்குள்ள போய் பள்ளத்துல வீடு கட்டணுமா இல்ல மேட்டுல வீடு கட்டணுமா? நம்ம பள்ளத்துல வடகிழக்கு பகுதியில வீட்டை கட்டினா தண்ணியை சுத்திதான் நம்ம வீடு இருக்கணும். அப்ப அது விதிப்படி தவறு. அப்ப நம்ம ஒரு மேட்டு பகுதியில தான் நம்ம வீடு கட்டணும். மேட்டு பகுதி அப்படிங்கிறது எதுனா இந்த பள்ளத்துக்கு அப்படியே நேர் எதிரான, வடகிழக்கு அப்படியே நேர் எதிரான தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது மேடான பகுதி. அப்ப அந்த மேடான பகுதியில நம்ம ஒரு வீட்டை கட்டும் பொழுது அது ஒரு சுபிட்சமான பலனை கொடுக்கும். அப்ப வீடு நம்ம எங்க கட்டுவோம்? நிலத்துல கட்டுவோம். அப்ப நிலத்துக்குரிய இடம் பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்குனா நிலத்துக்குரிய இடம் தென்மேற்கு. இப்ப நீருக்குரிய இடமும் நிலத்துக்குரிய இடமும் சொல்லிட்டோம். அடுத்து இந்த பஞ்சபூதங்கள்ல மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா
நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெருப்பு நீருக்கு நிலத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி நிலத்துக்குள்ள நீர் இருக்கும், நிலத்துக்கு மேல இருக்கும். அந்த நீருக்கும் நிலத்துக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்மந்தம். காற்று இல்லாத இடத்தில் நெருப்பு இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடத்துல காற்று இல்லாட்டி அந்த நெருப்பு அங்க நான் பத்த வைக்கவே முடியாது. இப்ப நம்ம நிலவுல போய் காற்றே இல்லைன்னு சொல்றாங்க, அங்க போய் ஒரு நெருப்பு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கவே முடியாது. அப்ப காற்று இருக்கிற இடத்துலதான் நெருப்பு. காற்று எங்க இருக்கோ அதற்கு நேர் எதிரான பகுதியில தான் நெருப்பு. ஒரு வீட்டுல அடுப்பு ஊதுறோம், அடுப்பு இப்படி ஊதுறோம் அப்படின்னா அடுப்பு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இங்க இருந்து நம்ம அதுதான் கரெக்டா. ஓகேங்களா? அப்ப காற்று அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடமேற்கு அப்படின்ற இடத்துல தான் காற்று அப்படிங்கிறது. வடமேற்கு பகுதியில தான் காற்று அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த வடமேற்கு பகுதியான காற்றுக்கு அப்படியே நேர் எதிர் திசையான தென்கிழக்கு திசையில தான் நெருப்புக்குரிய இடம். நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது அப்படியே தென்கிழக்கு திசையானது நெருப்புக்குரிய இடம், தென்மேற்கு திசை நிலத்துக்குரிய இடம், வடமேற்கு திசை காற்றுக்குரிய இடம், வடகிழக்கு திசை நீருக்குரிய இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு மூலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈசானிய மூலைனா நீருக்குரிய பகுதி. ஒரு ஊர் வழக்கப்படி இந்த மூளைய நம்ம சனி மூலைன்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நெருப்புக்குரிய இடமான தென் கிழக்கு திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே தென்மேற்கு திசையான நிருதி மூலை, தென்மேற்கு திசைய நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். நிருதி மூலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி குபேர மூலைன்னு சொல்லலாம், அல்லது கன்னி மூலை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். நிருதி மூலைனாலும் அதேதான், குபேர மூலைனாலும் அதேதான், கன்னி மூலைனாலும். வாஸ்துப்படி நம்ம சொல்ற விஷயங்கள் இது நிருதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்து முறை ஊர் வழக்கப்படி சில கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மூலை, இந்த காற்று இருக்கிற மூலை அப்படிங்கிறது வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா சார்? யாரோ ஒருத்த மட்டும் பேசுங்க. புரியுதுங்களா சார் யாராவது? புரியுதுங்க. ஓகே சார், புரியுது. அதே மாதிரி இப்ப பஞ்ச பூதங்கள் அடிப்படையில நம்ம நெருப்பு, நிலம், காற்று, நீர் சொல்லணும். இந்த ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கு, அது என்ன பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் தான் ஆகாயம். இந்த ஆகாயம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? ஆகாயத்துடைய வேலை என்ன? நீருடைய வேலை தண்ணீர். நம்ம போர் போடுறோம், தண்ணி கிடைக்குது, தண்ணி இல்லாட்டி உயிர் வாழ முடியாது, இதெல்லாம் நீருடைய வேலை. நெருப்பு இல்லாட்டி சமைக்க முடியாது, அது உணவு சம்பந்தப்பட்ட நெருப்புடைய வேலை. அடுத்து நிலம் இல்லாட்டி ஒரு இடத்துல தங்க முடியாது, உயிர் வாழ முடியாது. ஒரு உயிரினை வளரணும்னா மண், நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது நிலம். காற்று அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு உயிரினங்கள் வாழ வேண்டும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல காற்று மட்டும். இந்த 4 விஷயங்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிரினம் வாழ முடியும். இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்ன? 5வது விஷயம் ஆகாயம். யாராவது இது நாள் வரைக்கும் ஆகாயத்துடைய பங்கு என்ன, பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இது நாள் வரை யோசிச்சிருக்கீங்களா? இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துடைய வேலை என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 4 பஞ்சபூதங்கள்ல இந்த 4 விஷயங்களிலையும் தலைவனாக இருப்பதுதான் ஆகாயத்துடைய வேலை. இந்த 4 விஷயங்களையும் கட்டுப்படுத்துவதுதான் அந்த ஆகாயத்துடைய வேலை. இந்த 4 விஷயங்களும் வெளியில் இருந்து யாரும் தாக்காத அளவு பார்த்து கொள்வதுதான் இந்த ஆகாயத்துடைய வேலை. எப்படி சார் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம ஒரு வீடு இருக்கு, என்ன பண்றோம், இந்த இடத்துல இது வீடுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு வட்ட வடியில ஒரு வீடு, ஒரு சதுர வடியில் சொன்னா முடியாது.
அதனால இந்த அலிஸ்டர் இது ஒரு ஃபிளாட், ஒரு 60-40 அப்படின்னு ஒரு ஃபிளாட். இதுதான் இப்படி ஒரு வீட்டை ஒரு 30க்கு ஒரு 37 வீட்டை. இது வீட்டுக்கு உண்டானது. இப்ப இந்த வீட்டுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆகாய நீர் தத்துவம், இது நீர், இது நெருப்புக்குரிய இடம், இது நிலத்துக்குரிய இடம், இது காற்று. ஆனா இந்த ஆகாயத்துக்குரிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் ஆகாயத்துக்குரிய சுற்றி வர பகுதி தான் ஆகாயத்துக்குரிய பகுதி. எல்லா பக்கமும் காம்பவுண்ட் வால் இல்லாத இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாட்டி இந்த பஞ்சபூதங்களுக்கு சக்தி இல்லாம போயிடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க தெளிவா ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம சொல்றோம் அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடப்பட்ட பகுதி தான் ஆகாய தத்துவம்னு சொல்றோம். இப்ப ஏன் இந்த இடத்துல இதை நான் சொல்றேன் அப்படிங்கிறத முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கான்செப்ட். இப்ப ஒரு சாக்கு, இப்படி ஒரு ரோடு ஒன்று இருக்கு, இப்படி ஒரு ரோடு ஒன்று இருக்கு. இதுல இப்படி ஒரு ரோடு ஒன்று இருக்கு, ஒரு ஃபிளாட், இது ஒரு ஃபிளாட், இது ஒரு ஃபிளாட், ரெண்டு ஃபிளாட், இப்படி ஒரு ரெண்டு ஃபிளாட், ரெண்டு ஃபிளாட் வடக்கு பார்த்த ஃபிளாட். இது வடக்கு திசை முதல்ல நம்ம சொல்லுவோம். அப்ப வடக்கு பார்த்த ரெண்டு ஃபிளாட். இந்த ரெண்டு ஃபிளாட்ல இந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல போர் போட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு இந்த மூளை ஈசானிய மூளை. அப்ப நம்ம ஈசானிய மூலையில தான் நம்ம நீருக்குரிய பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம், அந்த நீருக்குரிய இடத்தில் போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த வீட்டுல இந்த பிளாட்டுக்காரவங்க இங்க போர் போட்டாங்க. அப்ப இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இந்த மூளை வாயு மூலையாக அமைகிறது. அப்ப இந்த வீட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையாக இது அமையும் பொழுது கண்டிப்பா இந்த வீட்டுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த வீட்டுக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்தால் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யாத பட்சத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப ஆகாய தத்துவம் எப்ப சார் வேலை செய்யும்? இந்த வீட்டிற்கு காம்பவுண்ட் வாலை நீக்கி விட்டால் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். அப்படின்றப்ப இங்க நீங்க நீர் தத்துவத்துக்குரிய வேலை இங்க இருக்கிற காற்று தத்துவத்தை பாதிக்காது. இங்க இருக்கிற காற்று தத்துவத்தை இந்த நீர் தத்துவம் பாதிக்காது. அப்ப இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் இல்லாதப்ப நம்ம வீட்டுல ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா வீட்டுல எப்படி திருடு போய்கிறதோ, ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிறதோ, அதே மாதிரி இந்த ஆகாய தத்துவம் இல்லாத இடத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். யாருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும் என்றால் பஞ்சபூதங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று. அதற்கு தலைவனாக இருக்கிற ஆதாயம் வேலை செய்யவில்லை என்றால் இந்த நாளுக்கு ஒரு வீட்டில் தந்தை இல்லாமல் இருந்தால் எப்படி மகன்களுக்கோ மனைவிகளுக்கோ பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அதே போல ஆகாய தத்துவம் இல்லாத இடத்தில் மீதி இருக்கிற 4 பஞ்சபூதங்களுக்கும் 4 பூதங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு பாதிப்பு. இப்ப இந்த விஷயம் யாருக்கு சார் புரிஞ்சு, யாருக்கு சார் புரியல? சார் நல்லா புரியுது சார், அருமையா புரியுது. நல்லா சின்ன எக்ஸ்பிளைன். சொல்லுங்க. இப்போ அப்படின்னா காம்பவுண்ட் வால் முக்கியமா வேணும்னு சொல்றீங்க. வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கண்டிப்பா அவசியம். அந்த காம்பவுண்ட் வால் இந்த கம்பி வேலி போடுறது இதெல்லாம் கிடையாது சார். கம்பி வேலி போடுறதெல்லாம் காம்பவுண்ட் வால் கிடையாது சார். கட்டடம் கட்டணும் அல்லது இந்த இப்ப இருக்கிற இன்டர்லாக் பிரிக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, செவுரா இருக்கணும். இந்த கம்பி வேலி போடுறது தடுப்பு வைக்கிறதெல்லாம் காம்பவுண்ட் வால்ல வராது. கட்டடமாக இருக்க வேண்டும். நீங்க சொன்ன கான்செப்ட் பிரகாரமே வடக்கு பக்கம் பள்ளமா இருக்கும், தெற்கு பக்கம் வசந்து இருக்கும் நிலம் அப்படின்னு சொல்றதுனால
காம்பவுண்ட் வால் வந்து தெற்கு பக்கம் ஹைட் ஜாஸ்தி வருமா, வடக்கு பக்கம் கம்மியா இல்ல வருமா, சார், நம்ம எப்படி? நீங்க காம்பவுண்ட் வால் கட்டுறப்ப 4 பகுதியிலும் சமமாக கட்டிக்கொள்ளலாம், அல்லது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் கொஞ்சம் உயரமாக கட்டிக்கொள்ளலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பகுதி மேற்கு பகுதியை விட வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் உயரமாக இருக்கு. சரி, புரியுதுங்களா சார்? ஒரு வீடு குடி இப்ப போகணும்னா இப்ப நம்ம பஞ்சபூதங்களை பத்தி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நவகிரகங்களின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு வீடு வாஸ்து அப்படிங்கிறது நவ கிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் ஒரு வாஸ்து சிற்பம். அப்ப நம்ம பஞ்சபூதங்கள் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பார்ப்போம். அப்ப நவ கிரகங்கள் அப்படிங்கிறது எப்படி ஒரு இடத்துல செயல்படும் சொல்லிட்டோம்னா, இப்ப முதல்ல நம்ம வந்து சர்க்கிளா போட்டோம், அந்த விஷயத்தை ஸ்கொயரா பண்ணுறோம். இப்ப இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த திசை கிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த திசை மேற்கு, இந்த திசை வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வடகிழக்கு அப்படின்னு. இந்த மூலைதான் ஈசானிய மூலை. இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசை தான் தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தென்கிழக்கு பேர் தான் அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு. இந்த மூலைய நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடமேற்கு. இதை வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒவ்வொரு திசைகள் அப்படிங்கிறது மொத்தம். இந்த பிரதிஷ்டக்கலை வாஸ்துல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 திசைகள் இருக்கு. இப்ப நம்ம 8 திசைகள் அப்படிங்கிறது. இந்த 8 திசைகள்ல இந்த பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்ப நவ கிரகங்கள் என்னென்ன, நவ கிரகங்களுடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நவ கிரகங்களுடைய இடம் அப்படிங்கிறது இந்த வடக்கு திசையில நவ கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான். இது குரு பகவானுடைய திசை, வடக்கு திசை. அதே மாதிரி இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது புதனுடைய இடம். கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கரனுடைய இடம். அதே தென்கிழக்கு திசையான அக்னிமுடைய நவகிரக இது யாரு அப்படின்னா சந்திரன். தெற்கு திசைக்கு செவ்வாய். அதே தென்மேற்கு நிறுதி மூலைக்கு ராகு. மேற்கு திசைக்கு சனி. வடமேற்கு மூலையான வாயு மூலைக்கு கேது பகவான். இப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 8 நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9. நம்ம 8 கிரகங்களுக்குரிய இடத்தை நம்ம சொல்லிட்டோம். கிழக்கு திசை பாதிக்கப்படும் பொழுது சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார் என்று பொருள். வடக்கு திசை வாஸ்துப்படி பாதிக்கப்படும் பொழுது அங்கு குரு பகவான் பாதிக்கப்படுகிறார் என்று பொருள். ஒரு வீட்டில் வடக்கு திசை நன்றாக இருந்தால் அவன் குரு பகவான் போல் செல்வ செழிப்பாக பேரும் புகழோடு வாழ்வார். கிழக்கு திசையை பாதிக்க நல்லா சரியாக அமைக்கும் பொழுது அவர் சுக்கிரனை போல் சுபோக வாழ்க்கைக்கு ஈடுபடுவார். ஓகேங்களா? இப்ப ஒவ்வொரு திசைகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு நவகிரகம் என்ன அப்படின்னு சொல்றோம்னா, கிரகத்தில் தலைமை கிரகம், முதன்மையான கிரகம், அரசு கிரகம், தந்தைக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். சூரிய பகவானுடைய இடம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பகுதிதான் சூரிய பகவானுடைய இடம். சார், ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் சந்திக்கிற இந்த மூளை தான், இந்த மூளைக்கும் வடமேற்கும் இந்த தென்கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த மூளைக்கும் ஒரு பெரிய ஒரு கோடு போடும். இந்த கிராஸ் லைன்ல ஒரு கோடு போடும். அப்படி கோடு போடும் பொழுது ரெண்டும் சந்திக்கிற இந்த மைய புள்ளி, வீட்டுடைய மைய புள்ளிக்கு பேருதான் பிரம்மஸ்தானம்.
இந்த பிரம்மஸ்தானத்துடைய இடம் நான் சூரியன். நவகிரகங்கள் கோயிலுக்கு நவகிரகங்கள் கோயிலுக்கு எங்க இருந்தாலும் சரி, நவகிரக கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி போட்டிருக்கோமோ இதே மாதிரி வடக்கு பக்கமா குரு பகவான் இருப்பார். அந்த 9 நவகிரகங்கள் இருக்க நவகிரக கோயிலுக்கு போனீங்க இது தெற்கு பக்கமா செவ்வாய் இருப்பார், மையப்புள்ளியா சூரியன் இருப்பார், கிழக்கு பக்கமா சுக்கிரன் இருப்பார், தென்கிழக்கு மூலையா அப்படிங்கிறது சந்திரன் இருக்கு, அதே மேற்கு பகுதியா சனி பகவான் இருக்கு. இதே மாதிரிதான் நவகிரகங்கள் இருக்கு. ஆகம விதிப்படி ஒரு வாஸ்துவை நம்ம அமைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சுபிட்சமான அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த திசை பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த திசைக்கார ரீதியாக நாம் வெகுவாக பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது 100%. இப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுடைய மைய புள்ளி, அதாவது இடத்துடைய மைய புள்ளி பிரம்மஸ்தானம் கிடையாது. எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க 60-40 அப்படிங்கிற ஒரு பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்டுடைய மைய புள்ளிங்கிறது பிரம்மஸ்தானம் கிடையாது. சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. பிளாட்டுடைய இடத்துக்கு பிரம்மஸ்தானம் கிடையாது. நம்ம கட்டியிருக்க வீட்டுல அந்த இடத்துல நம்ம கட்டியிருக்க வீட்டுக்கு தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு. இந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த மைய புள்ளியில ஏதோ ஒரு செவுரோ அல்லது செவுரு இல்லாம வேற ஏதாவது ஒரு கட்டடமோ ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல கட்டிட்டீங்கன்னா அது வீட்டுடைய தலைமையில இருக்கிற முதன்மையான நபரை வெகுவாக பாதிக்கப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு உயிர் பாதிப்பு இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடம் இந்த வீட்டோட அகலம் ஒரு 60 அடி, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 50 அடி, 60 ஒரு வீடு கட்டிக்கணும். அதுல இன்னொரு ரூம் வருது, ஒரு பெட்ரூமோ ஏதாவது வருது. அது இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா இப்படி ஒரு செவுரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இப்படி ஒரு செவுரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரம்மஸ்தானத்தின் மேல் ஒரு செவுரு வந்துட்டா கண்டிப்பாக அந்த வீட்டுல மிகப்பெரிய உயிர் பாதிப்பு முதன்மையான நபரை ஏற்படுத்தும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல தலைமை பதவிக்கு வரல இன்னொரு ஆளுக்கு பெரிய மதிப்பு ஏற்படுத்தும். அவருக்கும் இறப்பு சம்பந்தம். அதனால ஒவ்வொரு வீட்லையும் பிரம்மஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு வாஸ்து நிபுணரா நீங்க எங்க போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பிரம்மஸ்தானம் சரியில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பிரம்மஸ்தானம் சரி இருக்கிறது சரியில்லாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டா, மையப்புள்ளியில ஒரு செவுரோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு கட்டை எது வந்திருப்பாங்க அந்த இடத்துல ஒரு காலியத்திற்கு ஒரு 1/2 அடி தண்ணி கூட இப்படி வரலாம், இல்லது 1/2 அடி தண்ணி கூட இப்படி வரலாம். ஆனா அந்த மையப்புள்ளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப கவனமா நீங்க இந்த விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்மஸ்தானங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதனுக்கு பிரம்மஸ்தானம் என்பது இந்த மனிதனுடைய தொப்புள் பகுதி தான் பிரம்மஸ்தானம் சொல்றோம். நீங்க வேணா ஒவ்வொரு இதுவும் செக் பண்ணிக்கங்க. தொப்புள்ல இருந்து அடி பாதத்தையும் அதே தொப்புள்ல இருந்து தலையோட உச்சியை அளந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவுல வரும். அதாவது இடது பக்கமும் சரி, தொப்புள்ல இருந்து வலது புறமும் சரி, நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா மையப்புள்ளி, மனிதனுக்கு மையப்புள்ளி பிரம்மஸ்தானம். அந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி சூரியன் ஒரு ஆத்ம கிரகம் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், ஆத்ம கிரகம். அப்படிப்பட்ட இடத்துல தொப்புள்ள போய் ஒரு கத்தியை வச்சு குச்சிடும். கத்தி தேவையில்ல, ஒரு குச்சியை வச்சு அந்த தொப்புள்ள குத்துறோம், அது என்ன ஆகும்? செத்து போயிடும். அது மாதிரி நம்ம தொப்புள் பகுதி எவ்வளவு தூரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம், அதே மாதிரிதான் ஒரு வீட்டுடைய மைய புள்ளி. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு இந்த பிரம்மஸ்தானத்துல முக்கியம். இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு, அதே மாதிரி ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது, ஒரு திசைக்கும் ஒரு தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் ரீதிதான் அவங்களுடைய காரத்துவங்களும் இருக்கும் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அப்ப வடக்கு திசையுடைய தெய்வம், ஒரு இடத்துடைய வடக்கு திசையோட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் அர்த்தம். குபேரன். அதே கிழக்கு திசையோட தெய்வம் இந்திரன் அர்த்தம். தெற்கு திசைக்கு யாரு? யமன், யம தர்மன் தான் தெற்கு திசை. அதே மேற்கு திசைக்கு வருணன். இப்படி 4 திசைகளுக்கும் 4 தெய்வங்களுக்கும் கிழக்கு திசையில ஒருவன் சிறப்பாக வாஸ்துப்படி சரியாக ஒரு மனையை அமைக்கும் பொழுது அவன் இந்திரனை போல் வாழ்வான். இந்திரன் எப்படி வாழ்வாரு? ஒரு சுபயோகமா அனைத்து விஷயங்களும் அனுபவித்து
ஒரு ஜாலியா வாழக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்திரன். வடக்கு திசை சரியாக இருக்கும் பொழுது அவர் குபேரனை போல் வாழ்வார். குபேரன் யார்? செல்வ செழிப்புக்காரன் குபேரன். குரு பகவான் யாரு? அவரும் பெரிய பெரிய பொருள்களுக்கும் தங்க நகைக்கும் காரகன் குரு பகவான். அப்ப குரு பகவானும் குபேரனும் வடக்கு திசையில் காரகத்துவமாக இருக்கும் பொழுது, வடக்கு திசையில் ஒரு மனை அமைக்கும் பொழுது அவன் குபேரனை போல் செல்வ செழிப்பாக வாழ்வான். கிழக்கு திசையில ஒரு ஒரு வீட மனையை அமைத்து அது வாஸ்து முறைப்படி சரியாக அமைக்கும் பொழுது அவன் இந்திரனை போல் அனைத்து விஷயங்களும் அனுபவித்து வாழ்க்கையை ஒரு சுபிட்சமாக வாழக்கூடிய அமைப்பு. அதே தெற்கு திசையில் ஒரு மனை அமைக்கும் பொழுது அது வாஸ்து முறைப்படி ஆகம விதிப்படி சரியாக அமைக்கும் பொழுது அவன் யமதர்மராஜாவனா அவர் தர்மத்துக்கு அதிபதி அவர் தான், ஒரு உண்மைக்கு அதிபதி அவர் தான், நேர்மைக்கு அதிபதி அவர் தான். அப்ப அவரை போல் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு விஷயத்துல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆகம விதிப்படி அதை காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பை தெற்கு திசையான நினைப்பார்கள். அடுத்தது மேற்கு திசையோட அதிபதி நவகிரக அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பது ஒரு கடின உழைப்பு காரகன். சனி பகவான் உண்மைக்கு கட்டுப்பட்டவர். சனி பகவான் நீதிக்கு கட்டுப்பட்டவர். சனி பகவான் அப்படின்றப்ப மேற்கு திசையில ஒரு மனையை அமைக்கும் பொழுது அந்த மனை சரியாக வாஸ்து முறைப்படி நவ கிரகங்களுக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம அமைக்கும் பொழுது மேற்கு திசைக்கான மனையில அவர் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பார் அப்படின்றதுல எந்த விதமான இதுதான் இந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் வாக்கு செய்யக்கூடிய வேலை. இப்ப இதுவரையும் நான் சொன்ன விஷயங்கள் யாருக்காவது புரிஞ்சுங்களா? புரியல நீங்க சார் புரியுதுங்களா இல்லையாங்க சார்? தெளிவா இருக்குங்க. புரியுது சார், புரியுது சார். ஐயா இந்த கிளாஸ் யூடியூப்ல வரும் இல்லைங்களா? சார் இப்போ நம்ம இன்னைக்கு எடுக்கிறது நம்ம வரும் சார். ஆனா வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம பதில் சொல்லி February 2 வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டெமோ கிளாஸ். சரி சரி. ஒரு சின்ன சந்தேகம் சார் சொல்லுங்க. இப்போ ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. ஓகே சார். இந்த பிரம்மஸ்தானங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியா வருமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தனியா வருமா? கிரவுண்ட் ஃப்ளோர் மேல ஒரு வீடு. ஆமா சார், ஒவ்வொரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சரிங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இடத்துக்கு பிரம்மஸ்தானங்கிறது வீட்டுக்கு தான். ரைட். புரியுதுங்களா சார்? அதே மாதிரி ஒரு இடத்த பாத்தீங்கன்னா சார் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். நம்ம ஒரு மனை அப்படிங்கிறது நம்ம வாங்குறோம். அந்த மனை எந்த திசையுடைய மனை நமக்கு வாங்கினா அது யோகத்தை கொடுக்கும், எந்த திசை வாங்கின மனை வாங்கினா நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டுல எந்த தலைவாசல் வச்சு வீடு கட்டலாம், எந்த தலைவாசல் வச்சு கட்டக்கூடாது, நம்ம ஜாதகப்படி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிடமும் வாஸ்துவும் இணைந்துதான் ஒரு ஜாதகருக்கு ஒரு முழுமையான பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இப்ப சார் வடகிழக்கு திசையில ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வாஸ்து முறைப்படி இப்ப வடகிழக்கு மூலை ஈசானிய மூலையில பாத்ரூம் அப்படிங்கிறது அமைக்கக்கூடாது, படிக்கட்டு அப்படிங்கிறது அமைக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா சார்? பாத்ரூமும் படிக்கட்டும் அமைக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல நம்ம படிக்கட்டோ ஒரு பாத்ரூம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், வைக்கக்கூடாத வச்சுட்டோம். அப்ப நமக்கு அது ஒரு முழுமையான பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாற்றத்துக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துடைய அதிபதி யாரு சார்? யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க சார். வடகிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருங்க சார்? புதன் பகவான். புதன் பகவான் வடகிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி புதன் பகவான். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் வலுவாக இருக்கும் பொழுது, உச்ச பலன் பெற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஏன்னா ஜோதிடத்தில் புதன் வலுவாக இருக்கும் பொழுது, புதன் சார்ந்த காரகத்துவத்துல நம்ம தப்பு செய்யும் பொழுது நமக்கு அது பாதிப்பு ஏற்படாது. இப்ப சார்
ஒரு வீட்டுல அதே நம்ம சொன்ன மாதிரி வடகிழக்கு திசையில ஒரு எக்ஸாம்பிள் ஒரு படிக்கட்டா அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வீட்டுல வடகிழக்கு திசையில படிக்கட்டா அமைச்சாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அமைச்சவங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அந்த வீடு கட்டினவனே ஓன்னு இருக்காங்க. ஆனா இன்னொரு வீட்டுல அதை அமைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. யாரை வந்து கூட்டிட்டு வந்தாலும் இந்த இடத்துல படிக்கட்டு எடுத்துருங்க நல்லா இருக்கீங்க, படிக்கட்டு எடுத்துருங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜோதிடத்தோட இணைந்து செல்லும். சார் அந்த வீட்டுல அவர் வந்து படிக்கட்டு கட்டியிருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இங்க படிக்கட்டு கட்டினப்ப ஏன் சார் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்று இருக்கும்போது, உச்சபலன் பெற்று இருக்கும்போது அந்த புதனுடைய இடத்துல தவறு செய்தால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா வளர்ச்சியை தடுக்கும். 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 70 ரூபா தான் சம்பாதிக்கும். வளர்ச்சியை தடுக்கும், ஆனா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நீங்க வந்து புதனும் கெட்டிருந்து ஒரு ஜாதகத்துல புதனுக்குரிய இடத்திலே நம்ம தப்பு பண்ணும் பொழுது நமக்கு இந்த புதன் திசையும் புதன் புத்தியை வரும்போது அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை கூட உண்டாகும். இந்த இடத்துலதான் ஜோதிடமும் வாஸ்து இணையம். ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் இப்படி பண்றாங்க, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்ப, அப்ப வாஸ்து எப்படி சார், அப்ப இது வாஸ்து உண்மையா, அவருக்கு எந்த பாதிப்பு இல்லை, அப்ப அந்த இடத்துல அவருக்கு கட்டக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதற்குத்தான் அவருடைய ஜாதகத்தை அந்த இடத்துல நம்ம பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு செய்யணும். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வாங்கணும் அல்லது ஒரு பிளாட் வாங்கணும். சார் எந்த திசையுடைய பிளாட் நமக்கு யோகத்துக்கு, எந்த திசையுடைய பிளாட்டு இல்ல நமக்கு வந்து வாங்கக்கூடாது நம்ம ஜாதகப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகம். ஓகேங்களா? அப்ப அந்த ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் நம்ம இணைக்கும் பொழுதுதான் சரியாக இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஜோதிடத்தை நான் இது பண்றது அப்படின்னா, இது ஒரு ராசி. சார் இதுல யாருக்காவது ஜோதிடம் தெரியுமா சார்? இதுல ஜோதிடம் தெரியாதவங்க யாராவது சொல்லுங்க. எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாதுங்க சார் சொல்றவங்க யாராவது? தெரியாதுங்க, எனக்கு சுத்தமா தெரியாது. உங்க நேம் சார்? சந்திரமௌலி. சந்திரமௌலி. இப்ப இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறதுல நம்ம ஜோதிட ரீதியா சில ஆகம விதின்னு ஒண்ணு. இந்த ராசி கட்டத்துல காலச்சக்கரம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, 12 ராசிகளுக்குரிய பகுதியை தான் நம்ம காலச்சக்கரம். அந்த 12 ராசிகளையும் இணைத்து ஒரு சக்கரமாக காலச்சக்கரம் என்று நம்ம சொல்றோம். அந்த காலச்சக்கரத்துல 12 வீடுகள், அந்த 12 வீடுகள் 12 ராசிக்குரிய வீடுகளா நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த 12 வீடுகளில் முதல் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் இதுதான், ஆரம்ப முனை இதுதான். ஓகேங்களா? அப்ப 12 ராசி என்னன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 ராசிகள். சார் கொஞ்சம் தெளிவா கவனிங்க சார். நாம உங்களுக்கு புரியலைன்னா எந்த இடத்துல வேணா. இப்ப அப்ப முதல் வீடு இதுதான் மேசத்துக்குரிய வீடு. இது ரிஷபம், இது மிதுனம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம். இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் இருந்தாலும் ஒரு 12 இடம் இருக்கு. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்னு ஒருத்தர் இருப்பார். இப்ப இந்த 12 இடத்துக்கும் யார் யார் சொந்தக்காரவங்க, அந்த வீட்டுக்கு உரியவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்திற்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இது சூரியனுக்குரிய இடம். இந்த இடம் சந்திரனுக்குரிய இடம். இந்த இடம் சூரியனுக்குரிய இடம், இந்த இடம் சந்திரனுக்குரிய. இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அடுத்து இருக்கிற இந்த இடமும் இந்த இடமும் புதனுக்குரிய இடம். இது ரெண்டும் புதனுக்குரிய இடம்.
சார் அந்த பூமி இருக்குல்ல சார், சூரியன் இருக்குல்ல சார், இந்த சூரியனையும் சந்திரனையும் சுத்தி வருகிற நம்ம கிரகங்கள் இருக்குல்ல சார், அதுல முதல் இருக்கிற கிரகம் புதன் தான். சூரிய குடும்பத்தின் முதல் கிரகம், சூரியனை ஒட்டி இருக்கிற கிரகம் புதன் தான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்ப இதற்கு அருகில் இருக்கிற கிரகம், இது ரெண்டுக்கும் சொந்தது யாரு அப்படின்னு சொல்லுங்க, சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு அடுத்து பூமி இருக்கும். ஆனா பூமி இருந்தாலும் நம்ம வாழ்றது பிரபஞ்சம் அப்படின்றதால நம்ம மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா கிரகத்தையும் நம்ம. அப்ப சுக்கிரனுக்கு அடுத்து இருக்கிறது, பூமிக்கு அடுத்து செவ்வாய் இருக்கும். அதனாலதான் இந்த ரெண்டு இடத்துக்கும் செவ்வாய்க்குரிய இடம் சொல்றோம். மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதுக்குரிய இடம், இந்த இடத்துடைய அதிபதி அப்படின்னு யாரும் செவ்வாய் அப்படின்னு. அதே மாதிரி தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான். கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி பகவான். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடுகள். இப்படி நம்ம இந்த ராசி மண்டலத்துல ஒரு ராசிகளுக்கும் அதனுடைய சொந்த வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார். சொந்த வீடுகள் எதுன்னு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இதுல ஒரு ராசிகளுக்கு ஒரு திசை இருக்கு. இப்ப நம்ம எதுக்கு இதை போட்டுட்டு இருக்கோம்னா, யாருக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், யாருக்கு எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு திசை இருக்கு. அப்ப என்ன திசை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த திசை ஃபர்ஸ்ட் மேசத்துக்குரிய திசை அப்படிங்கிறது என்னன்னா கிழக்கு திசை. ரிஷபத்துக்குரிய திசை தெற்கு அப்படின்னு. மிதுனத்துக்குரிய திசை மேற்கு. கடகத்துக்குரிய திசை வடக்கு அப்படின்னு. அடுத்து சிம்மத்துக்குரிய திசை கிழக்கு. கன்னிக்குரிய திசை தெற்கு. துலாம்குரிய திசை மேற்கு. விருச்சிகத்துக்குரிய திசை வடக்கு. தனுசுக்குரிய திசை கிழக்கு. இந்த மகரத்துக்குரிய திசை அப்படிங்கிறது தெற்கு. அடுத்து கும்பத்துக்குரிய திசை மேற்கு. மீனத்துக்குரிய திசை வடக்கு. இப்படி ஒரு இடத்துக்கும் ஒரு திசை. இப்ப என்னன்னா சார், எது சார் நன்மையை கொடுக்கும், எது தீமையை கொடுக்கும் சொல்லிட்டோம்னா, இதே இந்த ராசி கட்டத்தை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கணுமா, சரம் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கணும், ஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கணும், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சரராசி. ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம், மிதுனம் அப்படிங்கிறது உபயம். அதே மாதிரி இந்த கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி அப்படிங்கிறது உபயம், துலாம் அப்படிங்கிறது சரம், விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு அப்படிங்கிறது உபயம். அதே மகரங்கிறது சரம், கும்பங்கிறது ஸ்திரம், மீனம் அப்படிங்கிறது உபயம். சார் இதுவரை உங்களுக்கு இருந்த ராஜமௌலி சார் புரியுதுங்க, சார் இது புரியுது, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுங்களா சார்? ஆமா, ஏன்னா நீங்க ஏதாவது ஜோதிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க. ஜோதிடம் படிச்சவங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரியும். புரியுதுங்களா சார்? புரியுது. ஓகே சார். இப்ப நம்ம இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி, சரராசினா இந்த மேசராசி சரராசி, அதே மாதிரி கடகராசி சரராசி, துலாம் ராசி சரராசி, மகர ராசி. இந்த சரராசி என்று சொல்லக்கூடிய இந்த சரராசிகளுக்கு அந்த இடத்திலிருந்து 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் பொருள். அதே மாதிரி இந்த ஸ்திரராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசிக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் என்று பொருள். அதே மாதிரி இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் என்று சொல்லக்கூடிய உபய ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் என்று பொருள். இப்ப இதற்கு
இப்ப நம்ம தலைவாசல் எந்த திசையில வீடு கட்டலாம் என்ற பொருளுக்கு 2 விதிமுறை தான். முதல் விதிமுறை எல்லாரும் எழுதிக்கீங்க. முதல் விதிமுறை அப்படிங்கிறது எழுதுறவங்க எழுதி, பாதகாதிபதி திசையில் தலவாசல் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட். அந்த திசையுடைய மனையை வாங்கும். பாதகாதிபதி திசையில் மனை வாங்கவும் கூடாது, தலவாசல் அமைக்கவும் கூடாது. முதல் காரணம். பாதகாதிபதி திசையில் மனை வாங்கக்கூடாது, அந்த திசையில் தலவாசல் அமைக்கக்கூடாது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, பாதகாதிபதி நின்ற இடத்தில் உடைய பாதகாதிபதி நின்ற திசை மனை வாங்கக்கூடாது, தலவாசல். 2 பாயிண்ட் தான். ஒண்ணு, பாதகாதிபதி திசையில மனை வாங்கக்கூடாது, அந்த இடத்துல தலவாசல் இருக்கும். அதே மாதிரி பாதகாதிபதி நின்ற இடத்தில் உரிய திசையுடைய மனையை வாங்கக்கூடாது, அந்த திசையில. இது எப்படின்னு உங்களுக்கு பிராக்டிக்கலா நம்ம சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய ஜாதகத்தை யார் சார் கொடுக்குறீங்க, பேர் சொல்லிட்டு கொடுங்க. நான் கொடுக்கட்டுங்களா சார்? சொல்லுங்க சார், உங்களோட ஜாதகம். ஜாதகம்னா இப்போ எந்த மாதிரி கேட்குறீங்க? கட்டம் எந்தெங்க வருதுன்ட்டுங்களா? ஆமாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க. மேஷத்துல வந்து குரு வக்ரம்ங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். எஸ். கன்னியில சந்திரன், கேது, மாந்தி. எஸ். அடுத்து விருச்சகத்துல சனி, மகரத்துல லக்னம். எஸ். மீனத்துல ராகு. இப்ப நம்ம இத யாருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எப்பயுமே நம்ம வந்து தலவாசல் அமைக்கிறதும் சரி, இந்த மனை ராசியான மனையான்னு பார்க்கறது யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க. இன்னொரு விஷயம், வீடு அப்படிங்கிறது நம்ம அதுல வீடு கட்ட போறோமா இல்லை என்ன தொழில் நிறுவனம் பண்ண போறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பர்பஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு ஜோதிடம் படிச்சவங்க தெரியும். வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஜாதகருடைய மனைவி அப்படிங்கிறது. அப்போ ஒரு வீடு கட்டுற லேண்டா இருந்தா அது மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது சிறப்பு. ஓகேங்களா? அப்ப மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா மனைவியோட ஜாதகத்துப்படி தலவாசல் அமைச்சா மட்டும் போதும். இல்ல ஒரு ஆண் பேர்ல அந்த விஷயம் இருக்கு, அந்த ஆண் பேர்ல அந்த லேண்ட் இருக்குன்னா அந்த ஆணுக்கும் பார்க்கணும், அந்த வீட்டுடைய அவருடைய மனைவிக்கும் பார்க்கணும். 2 விஷயம் தான், வேற எல்லாத்துக்குமே பார்க்க. மனைவி பேர்ல லேண்ட் இருக்கு, மனைவிக்கு மட்டும் பார்த்தா, வேற யாருக்கும். அல்லது அந்த வீட்டுல ஒரு முதல் வேணா ஆண் பேர்ல அந்த லேண்ட் அவருக்கும் பார்க்கணும், அவருடைய மனைவி 2 பேருக்கும் பார்க்கணும். அவங்க 2 பேருக்கும் கரெக்டா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில. ஓகேங்களா? இதே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஒரு திசையை பிக்ஸ் பண்றது ராசியை வச்சு பிக்ஸ் பண்ணவே கூடாது. சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்னி ராசி, ஆனா கன்னி ராசிக்கு நம்ம பார்க்க கூடாது. ஆனா லக்னம் என்ன, மகர லக்னம், லக்னத்துக்கு தான் நம்ம டிசைட் பண்ணோம். இந்த மகர லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரலக்னம். மகர லக்னம்ங்கிறது சரலக்னம். இந்த சரலக்னத்திற்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம்னா, அப்ப இந்த லக்னத்துல இருந்து எண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது விருச்சகம். விருச்சகம் தான் 11. அந்த விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப சாருக்கு வடக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட்
பாதகாதிபதி திசை ஆகாது. வேற ஒண்ணும் கிடையாது. இது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அந்த 11ஆம் இடம் சரலக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு 11ஆம் இடங்கிறது விருச்சகம். விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது சாருக்கு ஆகாது. அதே மாதிரி அடுத்து பாதகாதிபதி நின்ற திசை ஆகும். பாதகாதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் தான் இந்த இடத்துல பாதகாதிபதி. இந்த வீட்டோட அதிபதி தான் பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது 11. அந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி அப்படிங்கிறது செவ்வாயாக. அப்ப அந்த பாதகாதிபதியாக செவ்வாய் வரும்பொழுது இந்த ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை வடக்கு மற்றும் கிழக்கு திசை ஆகாது. இதுதான் நம்ம எந்த திசை ஃபர்ஸ்ட் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும் சார். இது வந்து ஈஸ்வரன் சார் உங்களுக்கு புரியுதுங்களா? மௌலி சந்தர்ஷன் சார் புரியுதுல சார் உங்களுக்கு? வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, திருப்பி அவங்களுக்கு எந்த திசை ஆகாதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆகாத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நல்ல திசை. வேற ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஜாதகம் சார் நான் தரேன் சார். சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன். சீனிவாசன். சரிங்க சார். உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா சார்? இல்ல ஜோதிடம் தெரியும் சார். சொல்லுங்க சார். நீங்க என்ன லக்னம்? கன்னி லக்னம். லக்னம் கன்னி. கன்னி லக்னம். சொல்லுங்க சார். துலாம்ல கேது. துலாம்ல கேது. விருச்சிகத்துல சனி. சார் துலாம்ல கேதுங்களா? துலாம்ல கேது. விருச்சிகத்துல சனி. ஓகே. மகரத்துல குரு. மகரத்துல குரு. மீனத்துல சந்திரன் சுக்கிரன். சந்திரன் சுக்கிரன். மேஷம்ல புதன் ராகு. புதன் ராகு. ரிஷபத்துல சூரியன் செவ்வாய். சூரியன் செவ்வாய். இந்த 4 6. சரி. இப்ப சாருடைய குறிப்பிட்டு எல்லாரும் சாருடைய லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். சார் கொஞ்சம் மீட் பண்ணிங்க சார். எல்லாமே மீட் பண்ணிங்க. எல்லா பேரும் மீட். சாருடைய லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னம் வந்து ஸ்திர லக்னமா சர லக்னமா உபய லக்னமான்னு பார்த்தா சாருடைய லக்னம் உபய லக்னம். இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து இந்த மீனம் அப்படிங்கிறத மீனராசினா 7ஆம் இடம் பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம். அப்ப இந்த 7ஆம் இடம் பாதக ஸ்தானத்தோட திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வடக்கு. வடக்கு ஆகாது. ஏன்னா 7ஆம் இடத்து பாதக ஸ்தானத்தோட திசை அப்படிங்கிறது வடக்கு. வடக்கு. இப்ப இந்த பாதக ஸ்தானம் அப்படிங்கிறதோட அதிபதி யாரு அப்படின்னா குருதான் பாதக ஸ்தானத்தோட அதிபதி. அப்ப பாதகாதிபதியா யார் வர்றாரு? குரு பகவான் தான் சார். அப்ப அந்த பாதகாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாதகாதிபதி மகர வீட்டுல இருக்காரு. இங்க இருக்காரு. அப்ப அந்த மகரத்தோடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப சாருக்கு வடக்கு திசையும் ஆகாது, தெற்கு திசையும் ஆகாது. சார் புரியுதுங்களா சார்? சார் இந்த ஜாதகத்தை கொடுத்தது யாருங்க சார்? சார் நான் தான் சார். சீனிவாசன் சார். புரியுதுங்களா சார்? புரியுது சார். சார் இது யாருக்காவது புரியலைங்களா? புரியாதவங்க மட்டும் வாங்க. அவங்கள இல்ல புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சிருச்சு சார். என்னோடது கன்னியா ராசி. சார் லக்னம் சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? சந்திரமௌலி தான் பேசுறேன் சார். உங்களுக்கு என்ன பார்க்கல சொல்லுங்க சார். கன்னி ராசிங்களா சார்? ஆமாங்க. கன்னி ராசி. கன்னியில சந்திரன். லக்னம் தான் எப்படி தெரியல. லக்னம்னா லான்னு போட்டிருக்கு பாருங்க சார். ஜோதிடத்துல லான்னு போட்டிருக்கு. ஏஎஸ்சின்னு போட்டிருக்கீங்க. ஏஎஸ்சி அதான் சார். சொல்லுங்க சார். ஏஎஸ்சில ஜூன் போட்டிருக்கேன். ஜேயு. சார் இல்ல சார் உங்களோட டேட்டா பர்த் சொல்லுங்க சார். இல்ல ஏஎஸ்சி ஜூபிட்டர். எந்த கட்டங்க சார்? சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? 2வது
இல்லை சார், எந்த நான் கண்ட்ரில பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க சார்? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் டயத்தை சொல்லுங்க சார், நம்மளே ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் சார். 8/8/59 ஓகே. 12/10. 8/8/59 12/10 பிறந்திருக்கீங்களா? ஆமா. பிறந்தது பெங்களூருங்களா? இல்ல சென்னை. சென்னைங்களா? ஆமாங்க. ஓகே சார், இருக்கட்டும் சார், நான் உங்களுக்கு நான் பார்த்தோம். இதுல JU ASCன்னு போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, ஓகே சார், உங்களுக்கு நம்ம எடுத்துட்டே நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சார், இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்ப கண்டுபிடிக்க தெரியுதுங்களா? நமக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறது எந்த திசையில தப்பி தவறி உள்ள மனையை வாங்கிடக்கூடாது, அந்த திசையில வீடு கட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம யோகத்தை கொடுக்கறது எதுன்னு நம்ம தெரியும் சார். தெரியுதுங்களா? லக்னத்தை வச்சுதான் பார்க்கணும். லக்னத்தை வச்சு மட்டும்தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கவே கூடாது. லக்னத்தை வைத்து மட்டும்தான் பார்க்க வேண்டும், ராசியை வச்சு பார்க்க கூடாது. இப்ப என்னன்னா சார், நமக்கு வந்து இது தெரிஞ்சிருச்சு, எந்த திசை பாதகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்குது போகுது, இந்த திசையில வீடு கட்டினா இது சிறப்பு அப்படின்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையை நம்ம காட்டலாம். பாதகம் செய்யக்கூடியது 2 பாயிண்ட் சொன்ன மாதிரி யோகத்துக்கும் 2 பாயிண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு வீடு, நிலம், வாகனம் அப்படிங்கிறது, வீட்டை பத்தி நம்ம ஒரு வீடு வாங்க போறோம், வீடு கட்ட போறோம், ஒரு நிலத்தை வாங்க போறோம்னு சொன்னா நம்ம எப்படி வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்குரிய கிரகம்னு சொன்னோமோ, அதே மாதிரி பாவத்துல 12 பாவத்துல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு நிலத்துக்குரிய பாவம். 4 அப்படின்னாவே வீடு நிலம், வீடு நிலம் அப்படின்னா 4ஆம் பாவம் தான் வீடு நிலம். ஓகேங்களா? அப்ப எல்லாம் எழுதிக்கீங்க, 4ஆம் பாவத்து திசையில வீடு கட்டலாம், 4ஆம் பாவத்து திசையில வீடு கட்டலாம், 4ஆம் பாவத்து திசையில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட் இருக்கு. 4ஆம் பாவத்து திசையில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறது முதல். நாலாம் பாவத்து திசையில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறது முதல் பாயிண்டா இருக்கு. 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில் வீடு கட்டலாம். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில் வீடு. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா சார், இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் சார், யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார். சார் சொல்லுங்க சார். மேஷத்து சார் லக்னத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார், என்ன லக்னம்னு சொல்லுங்க. கன்னி லக்னம் சார். உங்க நேம் சார்? விக்னேஷ் குமார். இதுக்கு முன்னாடி கொடுக்கல இல்லை சார் நீங்க ஜாதகம்? இல்லைங்க சார். ஓகே சார், கன்னி லக்னம் சார், லக்னம் கன்னி. ஓகே சார். அடுத்தது மகரத்தில் சனி ராகு மாந்தி. மகரத்துல சனியும் ராகுவும் மாந்தி. மாந்தி. கும்பத்தில் சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன். மீனத்தில் புதன். மீனத்தில் புதன். மேஷத்தில் சுக்கிரன். மேஷத்தில் சுக்கிரன். ரிஷபத்தில் செவ்வாய். செவ்வாய். அடுத்து சார் நோக்கு கிரகம். கடகத்தில் குரு கேது. ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம சொன்ன இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாதகம் செய்யக்கூடியது செகண்ட் பார்ட் இப்ப பார்த்து முடிச்சு. இப்ப நம்ம இப்ப பார்க்கக்கூடியது எது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். முதல் பாயிண்ட்
அப்ப 4ஆம் இடம் எது லக்னங்கிறது முதல் வீடு. 1 2 3 4. 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப கிழக்கு அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. 1. 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் என்ற வீடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் என்ற வீடு அப்படிங்கிறது கடகத்துல குரு பகவான் நிற்கிறாரு. அப்ப கடகத்துல குரு பகவான் நிற்கும் பொழுது கடகத்துடைய வீடு அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப வடக்கு திசைங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்ப கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. சார் புரியுதுங்களா சார்? சார் வெங்கடேஸ்வரன் சார் புரியுதுங்களா? புரியுதுங்க. ஓகே, வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை புரியுதுங்க. ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, இதுல கேட்கலாங்களா? சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இதுல முதல்ல நான் ஜாதகம் கொடுத்தேன் இல்லைங்களா, அதுபடி பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் ஆகாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஆகிறதும் பாத்தீங்கன்னா அகைன் அதே வடக்கு கிழக்குமே. அது ரெண்டையும் நம்ம இணைச்சு நம்ம திருப்பி சொல்லுவோம். ஓகே ஃபைன். ரெண்டையும் இணைச்சு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம தனிப்பட்ட முறையில ஆகார திசை எதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில ஆகார திசை எதுன்னு பார்த்தோம். அது ரெண்டையும் இணைச்சு நம்ம அடுத்து சொல்லுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். வேற யாராவது ஒருத்தவங்க கொடுங்க, அவங்களுக்கு எந்த திசை யோகம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து ரெண்டையும் இணைச்சு நம்ம வந்து சந்திரமௌலி சார் உடைய ஜாதகம். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? சார் ரஞ்சித் குமார் சார், ராணிப்பேட்டை. ரஞ்சித், சொல்லுங்க சார். உங்களுடைய ஜாதகம் சொல்லுங்க. 23/11. இல்ல சார், உங்களுக்கு ஜாதகம் தெரியுங்களா இல்ல ஜெனரேட் பண்ணணும்? ஜாதகம் தெரியும் சார். சொல்லுங்க சார். லக்னம் வந்து மீன லக்னம். லக்னம் என்ன சார்? மீன லக்னம். ஓகே சார். லக்னாதிபதி குரு கடகத்துல, கேதுவும் அங்கதான் இருப்பாரு. கடகத்துல குருவும் கேதுவும். லக்ன ஆமா, குருவும் கேது கடகத்துல. அது சொல்லுங்க சார். விருச்சிகத்துல சூரியன் புதன் சுக்கிரன். சூரியன் புதன் சுக்கிரன். ஓகே சார். தனுசுல சனி பகவான். தனுசுல சனி பகவான். மகரத்துல ராகு சந்திரன். ராகு சந்திரன். செவ்வாய் சார்? செவ்வாய் வந்து ரிஷபத்துல. இப்ப சாருடைய ஜாதகப்படி எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகம்னு சொல்லிட்டோம். மீன லக்னத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது மிதுனம். மிதுனத்தோட திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதியோட திசை. 4ஆம் இடத்து அதிபதி புதன். இந்த ஜாதகத்தில் புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா விருச்சகத்துல இருக்காரு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் இருக்கிற இடம் விருச்சகம். விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப மேற்கு திசையும் வடக்கு திசையும் சாருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக அமையும். அற்புதம் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். நன்றி சார். கரெக்டா இருக்கு சார். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு சார். யோகத்தை கொடுக்குறவரு அவராவே வர்றாரு, பாதகத்தை கொடுக்குறவரு அவரே வர்றாரு, என்ன பண்றது? சாருடைய ஜாதகத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். சாருடைய லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னங்கிறது துலாம் லக்னம். அதே மாதிரி லக்னத்தில் குரு. அடுத்து கேது அப்படிங்கிறது மீனத்துல கேது. அப்ப கண்ணியில ராகு. சந்திரனும் கண்ணியா. செவ்வாய் சுக்கிரனும் சூரியன். சூரியன் அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாருக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். சார் மௌலி சார் இருக்கீங்களா லைன்ல?
இருக்கேன் சொல்லுங்க. ஓகே சார். அப்ப இந்த துலாம் லக்னத்திற்கு, துலாம் லக்னங்கிறது சரலக்னம். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப அந்த துலாம் ராசி, துலாம் லக்னம் வர்றதுனால துலாம் லக்னத்திற்கு 11வது இடம் அப்படிங்கிறது சிம்மம். சிம்மத்துடைய திசை கிழக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ஏன்னா பாதகஸ்தானத்தோட திசை ஆகாது. சரி, இந்த இடத்துல பாதகஸ்தானத்தோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துடைய அதிபதி சூரியன். அப்ப சிம்ம லக்னத்தின் அதிபதி சூரியனாக வரும் பொழுது சூரியன் நின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடகத்துடைய வீட்டுல சூரியன் நிற்பார். அப்ப கடகத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு அப்படின்னு. வடக்கு திசை, கிழக்கு மற்றும் வடக்கு திசை பாதகம் செய்யக்கூடிய திசைகளாக அமைகிறது. அப்புறம் நமக்கு எது சார் யோகம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து திசையும் 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் வீடு அப்படிங்கிறது 1, 2, 3, 4. துலாம் லக்னத்திற்கு 4ஆம் வீடுங்கிறது மகரம். அப்ப மகரம் அப்படிங்கிறது மகரத்துடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி மகரத்துடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தனுசுடைய வீட்டுல இருக்காரு. தனுசுடைய வீட்டு கிழக்கு. அப்ப கிழக்கு திசையும் யோகத்தை கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல சார் கேட்ட டவுட் வந்துருச்சு. சார் பாதகம் செய்யக்கூடியவரும் அவர் தான், யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அப்ப ஒரு ஜாதகருக்கு பிரச்சனையும் ஒருவர் கொடுப்பார், லாபத்தையும் ஒருவர் கொடுப்பார் என்றால் அவரை நாம் நிராகரிக்க வேண்டும். அப்ப சாருக்கு கிழக்கு திசை ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல சாதகாதிபதியும் அவர்தான் வர்றாரு, பாதகாதிபதியும் அவரே வர்றதுனால ஒருவர் பிரச்சனையும் கொடுப்பார், அதற்கான தீர்வையும் கொடுப்பார் அப்படி என்றால் அது ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தடையை ஏற்படுத்தும். ஒரு சமநிலையிலே வளர்ச்சி இருக்காது. அப்படின்றதுனால கிழக்கு திசையை அவாய்ட் பண்ணிடணும். தெற்கு திசை அப்படிங்கிறது யோகம். வடக்கும் கிழக்கும் ஆகாது. இன்னொரு திசை இருக்கு, அந்த திசை தான் மேற்கு திசை. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது சாருக்கு நடுநிலையான பலனை கொடுக்கும். அப்படின்றதுனால தெற்குலையும் வீட்டை கட்டிக்கலாம், மேற்குலையும் வீட்டை கட்டிக்கலாம். நல்லவன்ட்ட போறமோ இல்லையோ, கெட்டவன்ட்ட போகாம இருந்தா போதும். சார் இது எல்லாத்தையும் புரிஞ்சிருச்சுங்களா? சார் கணேஷ் பேசுறேன், ஒரு டவுட் சார். ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார். ஜோதிடத்தை பத்தி கத்துக்கிட்டேன் சார். இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லையா சார்? புரிஞ்சு இதுதான் சார், அவ்வளவுதான். அதாவது நம்ம ஜோதிடத்துல வாஸ்துல ஜோதிடத்தோட பங்கு ஒரு 10% இருக்கு சார். ஓகேங்களா? அந்த 10% விஷயம் நம்ம சொல்ற விஷயங்கள் தான். நம்ம அதை தெளிவா நம்ம உங்களுக்கு இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும், வேற விஷயம் உங்களுக்கு தேவை சார். நீங்க ஜாதகத்துல என்ன சார் கட்டத்தை அதை தெரிஞ்சவொடனே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூடியூப்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் சார். நீங்க பார்த்து உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுல நீங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. வேற யாராவது ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு பாதகத்தை இருக்கிற இது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்க்கலாம் சார். சந்திரமௌலி சார் உங்களுக்கு புரிஞ்சுங்களா சார்? நான் ஒரு சின்ன சந்தேகம். நீங்க லக்னத்துல குருன்னு சொன்னீங்க, லக்னம் குருன்னு சொன்னீங்க. அங்க இந்த 11 இடத்துல பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துல வருது. அது கிழக்கு திசை வருது இல்லைங்களா, வடக்கு திசை வருது இல்லைங்களா? கிழக்கு திசை வருதுங்க சார். இந்த திசை கிழக்கு திசை தானே சார்? ஆமா, கிழக்கு திசை ஆகாது சொல்லுங்க. ஆமா, கிழக்கு ஆகாது சொல்றேன் சார். இப்போ 2 பேர் பேர்ல இருந்ததுனாக்கா ப்ராப்பர்ட்டி 2 பேர் அதாவது 2 பேர் பேர்ல இருந்தா 2 பேருக்கு ஜாதகம் பார்க்கணும் சார். ஒருத்தவங்க நடுவில் வட்டாக்க ஓகே இல்லைங்க. இப்போ ஒய்ஃப் பேர் ஃபர்ஸ்ட் இருக்கு, என்னோட செகண்ட் இருக்கு அப்படின்னாக்கா யாருக்கு பேசும் சார்? நான் என்ன சொல்றேன்னா ஒய்ஃபு பேர்ல இடமே இல்லாட்டி ஒய்ஃபு செல்லுன்னு சொல்றேங்க. இல்லைங்க, இப்போ நீங்க சொல்றது ஒண்ணு ஒய்ஃப் பேர்ல இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கலாம். சில சமயத்துல ஒய்ஃப் பேர்லயும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து இருக்கலாம். அதுல ஒய்ஃப் பேர் ஃபர்ஸ்ட் வரும். சார் நான் என்ன சொல்றேன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க இந்த விஷயம் கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி நான் சொல்றேன், இப்ப ஒரு வீட்டுல பெண் பேர்ல அந்த இடம் இருக்கு,
பெண் பேர்ல மட்டும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்க, நான் சொல்றேன் எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்க, சொல்ற விஷயம் புரியல. அதாவது ஒரு வீட்டுல பெண் பேர்ல மட்டும் இடம் இருக்கிறப்ப அவங்க பெண்ணுடைய ஜாதகம் மட்டும் பார்த்தா போதும், வேற யாரு ஜாதகம் பார்க்க. அதே ஆண் பேர்ல இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் முழுக்க ஆண் பேர்ல மட்டும் இருந்துச்சுனாலும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், ஆணுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ரெண்டு பேருக்கு பேர்ல இருந்தா ரெண்டு பேருக்கு பார்க்கணும். ஆண் பேர்ல மட்டும் இருந்தா ஆணுதை பார்க்கணும், பெண்ணுதை பார்க்கணும். ஆனா பெண் பேர்ல மட்டும் இருக்குன்னா பெண்ணுதை மட்டும் பார்த்தா போதும், ஆணுதை பார்க்க தேவையில்ல. ரெண்டு பேருக்கு பேர்ல இருந்தா ரெண்டு பேருக்கு. புரியுதுங்களா இல்லையா சார்? சார் மௌலி சார் புரியுதுங்களா? சார் பேச கேட்குதுங்களா இல்லையா சார்? சார் புரியுது சார். ஓகே, வேற ஒருத்தவங்க யாராவது ஜாதகம் அவங்க சார் நான் ராமலிங்கம், கடலூர் சார். ஹலோ சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், பேச கேட்குது, சொல்லுங்க சார். இது மீன லக்கணம் சார். லக்னம் மீனம். மீனம் ரெண்டு ரெண்டு இது மேஷத்துல மாந்தி, மாந்தி. ரிஷபத்துல சந்திரன் கேது, சந்திரன் கேது. கடகத்துல சுக்கிரன், கடகத்துல சுக்கிரன். சிம்மத்துல குரு, சிம்மத்துல குரு. கன்னியில புதன் சூரியன். புதன் கமா சூரியன் கன்னியில. கன்னியில விருச்சிகத்துல சனி ராகு. சனி கமா ராகு. கும்பத்துல செவ்வா. வெயிட் பண்ணிங்க நாய் சரிங்களா? ஓகே சார். விக்னேஷ் சார், இப்ப என்னன்னா சாருடைய லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம் வந்து உபய லக்னம். ஃபர்ஸ்ட் அவருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு பார்ப்போம். பாதகம் மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானம், ஏன்னா உபய லக்னம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி, கன்னியோட திசை தெற்கு. அப்ப தெற்கு அப்படிங்கிறது ஆகாது. அதே மாதிரி பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கன்னியோட அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்ப ஜாதகத்துல புதன் நின்ற வீடு அப்படிங்கிறது எதுன்னு சொல்லிட்டோம்னா புதன் நின்ற வீடு அதே வீடுதான் புதன். அப்ப தெற்கு திசை தான் இவருக்கு ஆகாது. ஆகாத திசை தெற்கு திசை மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா பாதகாதிபதி வீட்டிலே இருக்காரு. அப்ப புதன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆகாது, அதோட திசை தெற்கு திசை. அப்ப ஆகாது. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து திசை. இங்கேயும் பாருங்க 4ஆம் இடம் புதனாவே வராது. அப்ப சூப்பர் ஜாதகம், 4ஆம் இடமும் புதனே வராது. அப்ப இந்த இடத்துல 4ஆம் இடத்து திசை நம்ம ஃபர்ஸ்ட் தெற்கு திசை, மேற்கு திசை அப்படிங்கிறது நம்ம சிறப்பு. இங்க பாருங்க 4ஆம் இடத்து திசை சிறப்பு. 4ஆம் இடத்து திசை எது? மேற்கு திசை சிறப்பு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். அவர் பாருங்க இங்க பாதகாதிபதி வீட்டுல இருக்காரு. அப்ப தெற்கு திசை ஆகாதுன்னு முதலே நம்ம சொல்லிட்டோம். அப்ப சாருக்கு தெற்கு திசையை தவிர மிச்சம் எல்லா திசையும் சிறப்பு தான். ஏன்னா மேற்கு அப்படிங்கிறது அவருக்கு சிறப்பு, வடக்கும் கிழக்கும் அப்படிங்கிறது நடுநிலை. அப்ப வடக்கு கிழக்குலயும் வீடு கட்டிக்கலாம், மேற்குலயும் வீடு கட்டிக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு தெற்கு திசை சார்ந்த மனையை வாங்கக்கூடாது, தெற்கு திசை சார்ந்து வீடு கட்டக்கூடாது. அப்படி கட்டும் பொழுது அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக தடைபடும். சார் ராமலிங்கம் சார், ஓகேங்களா? ஓகே சார். வீடு வந்து மனைவி பேர்ல தான் இருக்கு, அவங்க ஜாதகம் இல்ல. அவங்க ஜாதகம் இல்ல. இப்ப கிழக்குல வச்சிருக்கோம். கிழக்குல வச்சிருக்கோம். கிழக்கு உங்களுக்கு ஓகே தான் சார்? கிழக்கு ஓகே தானே சார்? சரி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப இதுவரை நடந்த வகுப்புகள்ல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் இதுவரை நடந்த வகுப்புகள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஒன்றும் சந்தேகம் இல்லை சார், சரியா இருக்கு சார். தெளிவா புரியுது சார், தெளிவா புரியுது சார். வேற யாராவது பேசுங்க சார். புரியுதுங்களா? வேற யாராவது சொல்லுங்க. சார் வேற யாராவது சொல்லுங்க சார். உங்களுக்கு புரியுதுங்களா புரியலைங்களா?
சார் கணேஷ் பேசுறேன். புரியுது சார். சார் சார் ஆனா இதை ஓகே சார் வச்சுதான் ஜோதிடத்தை வச்சுதான் நம்ம பார்க்கணுங்களா இல்ல திசையை ஃபிக்ஸ் பண்ணணும் சார். ஜோதிடத்தை வச்சு தான் நம்ம எந்த திசையில தலைவாசல் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணணும் சார். இது பார்த்துட்டு தான் மறுபடியும் நம்ம எதுவுமே முடிவு பண்ணணும். எதுவுமே முடிவு பண்ண இதெல்லாம் முடிவு இப்ப நம்ம தலைவாசல் அப்படிங்கிறது இது இல்லாம நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த திசையில ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை போய் பார்க்கணும் சார். ஜாதகத்தை பார்த்து நம்ம எந்த திசையில மனை வாங்கலாம், எந்த திசையில தலைவாசல் வைக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க லேண்டே வாங்கணும். ஏன்னா எந்த திசையில தலைவாசல் வைக்கிற யோகம் இருக்கோ அந்த திசையுடைய மனையை தான் நீங்க பார்க்கணும். பாதகம் செய்யக்கூடிய திசையை உங்களுடைய இதுல வாங்கிடணும். ஓகேங்களா? ஜோதிட ரீதியா ஆமா. இப்ப நீங்க இந்த விஷயத்த இன்னுமே நீங்களே பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவுதான், வேற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்ப நம்ம தலைவாசல் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த திசை அப்படின்ட்டு அந்த திசையில எங்கன வேணா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா எங்கன வேணாலும் வைக்கலாம். தலைவாசல் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல பகுதியில தான் தலைவாசல். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ஒரு இடம் சார் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கேட்கலாங்கிற கேள்வி நமக்கு தேவையில்லை சார். என்ன சந்தேகம்? சந்திரமௌலி நான் பேசுறேன். என்னோடது நான் கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை சார். உங்களுக்கு புரிஞ்சுங்களா புரியல? சரி, லைன் கொஞ்சம் கட்டாச்சு, புரிஞ்சுது. ஒய்ஃப்க்கு வந்து சந்திரன் லக்னம் சந்திரன்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வரும் சார்? அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய உங்களுக்கு சொன்ன அதே விதிமுறை தான் சார். நீங்க வந்து லக்னத்திலிருந்து என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானம் எது? அந்த பாதகம் செய்ய தரலக்கணமா இருந்தா 11ஆம் இடம் பாதகம், திரலக்கணமா இருந்தா 9ஆம் இடம் பாதகம், உபயலக்கணமா இருந்தா 7ஆம் இடம் பாதகம். அப்ப பாதகம் செய்யக்கூடிய இடத்துடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானாதிபதி அந்த இடத்துக்குரிய அதிபதி எங்க நிக்கிறாரோ அந்த இடமும் ஆகாது. அந்த 2 இடமும் கண்டிப்பா ஆகாது. அப்ப எது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எது யோகத்தை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்துடைய திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி நின்ற திசை யோகம். அப்ப பாதகமாகவும் ஒரு கிரகம் வரல, சாதகமாகவும் ஒரு கிரகம் வரலைன்னா, ஒரு திசை வரல அப்படின்னா அந்த திசை நடுநிலையான திசைன்னு அர்த்தம். நடுநிலையான திசையில வீட்டை கட்டிக்கலாம். ஒரு கிரகம் பாதகமாகவும் வந்து சாதகமாகவும் அதே திசை வருது அப்படின்னா அந்த திசை அவ்வளவுதான் சார். மட்டும் சார் புரிஞ்சுங்களா இல்ல சார்? புரிஞ்சுதுங்க. இப்போ என்னோட லக்னத்து பிரகாரம் வடக்கு கிழக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க. அவங்களோட லக்னத்து பிரகாரம் பாத்தீங்கன்னாக்க வடக்கு கிழக்கு பண்ணலான்னு வருது. அப்ப எது எடுத்துக்கிறது சார்? யாரு பேர்ல சார் இருக்கு? 2 பேர் பேர்ல இருக்க சொல்றாங்க. 2 பேர் அவங்களுக்கு வடக்கு கிழக்கு நல்லா இருக்குங்களா? அவங்களுக்கு எந்த திசை சார் ஆகாது? அவங்க லக்னம் வந்து சந்திரன் இருக்கு. லக்னம் சந்திரன்னா புரியல சார். லக்னத்துல அவங்க என்ன சந்திரன் லக்னம் சார்? லக்னத்துல சந்திரனை விட்டுங்க சார். என்ன லக்னம் சார்? லக்னமா? லக்னம் லார்டு வந்து லக்னம் லார்டு சந்திரன். லக்னம் வந்து கேன்சர். கடக லக்னம். ஆமா, கடக லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னத்துக்கு சரலக்னம். ஓகேங்களா? இந்த சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் வந்து பாதம். அப்ப சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெற்கு திசை அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது துலாம் இடம். ஓகேங்களா? சாரி, துலாம் ரிஷபம். ரிஷபத்துடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை அவங்களுக்கு ஆகாது. சரிங்க. அவங்களுடைய ராசியில அந்த 11ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் எங்க சரிங்க. சுக்கிரன் எங்க இருக்கா? ஒரு நிமிஷம். சுக்கிரன் வந்து 10வது இடத்துல இருக்காரு. 10வது இடத்துல சுக்கிரன் இருக்காரு. கடகத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம். ஓகேங்களா? கடகத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம். அப்ப மேசத்துடைய வீடுங்கிறது கிழக்கு. அப்ப அவங்களுக்கு கிழக்கு திசை ஆகாது. கிழக்கு திசையும் ஆகாது, அவங்களுக்கு தெற்கு திசையும் ஆகாது. ஓகேங்களா? இப்ப ஜாதகப்படி 4ஆம் இடத்து திசை ஆகும்னு சொன்னோம். அப்ப 4ஆம் இடத்து திசை கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். துலாமோட திசை மேற்கு திசை. ஓகேங்களா? இதுல பாருங்க, மேற்கு திசை அவருக்கு சிறப்பு. ஃபர்ஸ்ட் 1. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன் தான். அவரே சுக்கிரன் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி மேசத்துல இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மேசத்துடைய திசை அவருக்கு ஆகாது. அப்ப அவருக்கு ஆகாத திசை அப்படிங்கிறது கிழக்கும் தெற்கும் ஆகாது. அவருக்கு ஆகக்கூடிய திசை அப்படிங்கிறது மேற்கும் வடக்கும். நல்லா இருக்கும். புரியுதுங்களா சார்? சரி, புரியுது. மேற்கும் வடக்கும் அவருக்கு சிறப்பு.
புரியுதுங்களா சார்? புரியுது. ஓகே சார். இப்ப நம்ம தலைவாசல் எந்த திசையில வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் போய் தலைவாசல் வச்சிடலாமா? இப்ப வடக்கு திசை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வடக்குல எங்கன வேணாலும் தலைவாசல் வச்சிடலாமா அப்படின்னா எங்கன வேணாலும் தலைவாசல் வைக்கலாம். நல்ல பகுதியில மட்டும்தான் தலைவாசல் வைக்கணும், கெட்ட பகுதியில தலைவாசல் வைக்கணும். அப்ப நல்ல பகுதி எது, கெட்ட பகுதி எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல பகுதி அப்படிங்கிறது வடக்கு பக்கம் நல்ல பகுதி அப்படிங்கிறது வடக்கு ஒரு 40 அடி இருக்குன்னா 40 அடியில 20 அடிக்கு இந்த வடக்கு மையப்புள்ளியிலிருந்து இந்த வடகிழக்கு மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. இந்த பகுதியில தலைவாசல் வைக்கிறது இது நல்ல பகுதி. இது கெட்ட பகுதி. தலைவாசல் அப்படிங்கிறது நீங்க 40 அடி அகலத்துல ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த 40 அடியில மையப்புள்ளிங்கிறது 20 அடி, அந்த 20 அடியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதியில வீடு தலைவாசல். அல்லது நான் கிழக்கு பக்கம் வீடு கட்டுறேன் சார் அப்படின்னா இந்த கிழக்கு பக்கம் மையப்புள்ளியில இருந்து அதே மாதிரி இந்த ஈசானிய மூலை வரை உள்ள பகுதியில தலைவாசலாம். இதுதான் நல்ல பகுதி. இந்த பக்கம் இது குண்டு, இது இது கெட்ட பகுதி. கிழக்கு மையப்புள்ளியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. அந்த நல்ல பகுதியில் தலைவாசல் அமைத்து கொடுத்தான். அதே இந்த கிழக்கு மையப்புள்ளியிலிருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. இந்த கெட்ட பகுதியில எக்காரணத்துக்கு தலைவாசல் அமைக்கக்கூடாது. இது இடத்துக்கு கிடையாது, வீட்டுக்கு தான். வீடு அப்படிங்கிறது 30 அடி அகலத்துல வீடு கட்டுறீங்கன்னா அதுல 15 அடிக்கு அங்கிட்டு இந்த 15 அடிக்கு இங்கிட்டு ஈசானிய மூலை வரை கட்டிக்கலாம். அந்த 15 அடிக்கு இங்கிட்டு இருக்கிற அக்னி மூலை வரை தலைவாசல் அமைக்கலாம். சார் நான் தெற்கு சைடு நான் வீடு கட்டுறேன் சார். அப்ப இந்த தெற்கு மையப்புள்ளியிலிருந்து அக்னி மூலை வரை உள்ள பகுதி இந்த பகுதி அப்படிங்கிறது நல்ல பகுதி. இந்த தெற்கு மையப்புள்ளியிலிருந்து நீதிமூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. இந்த பகுதியில எக்காரணத்துக்கும் தலைவாசல் அப்படிங்கிறது அமைக்கக்கூடாது. சார் மேற்கு சைடு தலைவாசல். அப்ப மேற்கு மைய புள்ளியில் இருந்து வாயு மூலை வரை உள்ள இந்த பகுதி அப்படிங்கிறது நல்ல பகுதி. அதே இந்த மேற்கு மையப்புள்ளியில் இருந்து இறுதி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. இதுல எக்காரணத்துக்கும் தலைவாசல் அமைக்கக்கூடாது. அப்ப இந்த 4 திசைகளிலும் தலைவாசல் அப்படிங்கிறது அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்ச பகுதியில நல்ல பகுதியில மட்டும்தான் தலைவாசல் அமைக்கும், கெட்ட பகுதியில எக்காரணத்துக்கு தலைவாசல் அமைச்சிருக்கோம். இந்த திசை நமக்கு யோகமான திசைகள் இருந்தாலும் நல்ல இடத்துலதான் நம்ம தலைவாசல், கெட்ட பகுதியில் தலைவாசல் அமைச்சா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லியும் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எடுத்து வைக்கிற முதல் அடியே தலைவாசல் இருக்கு. அப்ப அந்த தலைவாசல் அப்படிங்கிறது நல்ல இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டு வெளில வரப்போது ஒரு சுபிச்சமான பலனை, ஒரு ஆகம விதிப்படி ஒரு நல்ல பலனை கொடுத்தோம். அதே நம்ம இதா இருக்கிறப்ப நமக்கு எதிர்வினையான பலனை கொடுக்காது அப்படிங்கிற எந்த ஒரு சார் புரியுதுங்களா சார்? கிளாஸ்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்குது. புரியுதுங்களா புரியலீங்களா சார்? புரியுதுங்க சார். புரியுது. ஏன் சார் நல்ல பகுதி கெட்ட பகுதி பாதி பிரிச்சுக்கிறேன்? ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சார், ஒரு இடம் ஒரு திசை இருக்கு சார். இப்ப திசையில வடகிழக்கு திசை அப்படிங்கிறது சார் ஒரு காந்த விசை கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கதிர்கள் வரக்கூடிய பகுதி அப்படின்னு. ஓகேங்களா சார்? அந்த நல்ல கதிர்வீச்சுகள் வரக்கூடிய பகுதிகளா நல்ல பகுதி அப்படிங்கிறோம். கெட்ட கதிர்வீச்சுகள் வரக்கூடிய பகுதிகளை நம்ம கெட்ட பகுதி ஃபிக்ஸ் பண்ணோம் சார். அப்ப நல்ல கதிர்வீச்சுகள் வரக்கூடிய இடத்துல நம்ம தலைவாசல் அமைச்சோம்னா அந்த இடத்துல கேப் இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வீட்டுக்குள்ள வரும். கெட்ட பகுதியில் அமைக்கும் பொழுது ஒரு தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வரும். அப்ப எது சார் நல்லது சார்? நல்லது வருதுதான். வடக்குலயே பாதி பிரிச்சிருக்கீங்களா? அதுக்காக. ஆமா சார், அதை நான் சொல்றேன். வடகிழக்கு பகுதிங்கிறது ஒரு இடத்துல வடகிழக்கு பகுதியில இருந்துதான் காந்த விசை கதிர்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய இடம். ஓ சரி. ஓகேங்களா சார்? அப்புறம் காந்த விசை கதிர்கள் வர பகுதி தானே சார் நல்ல பகுதி. வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது காந்த விசை கதிர்கள் வரக்கூடிய பகுதி. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது முதல்ல நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது ஜூம் மூலியா இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கோ இதே மாதிரிதான் ஜூம் மூலியா நம்ம கிளாஸ் இருக்கும். இந்த வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது முதல் நாள் வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். நீங்க வகுப்புல அட்டன் பண்ணாதவங்க
வகுப்புல ரெகுலரா நினைக்கும் நைட்ல ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, ஏதாவது வகுப்புல அட்டன் பண்ண முடியாத பட்சத்துல மறுநாள் உங்களுக்கு வீடியோ ஃபைல் வந்துடும். எல்லா பேத்துக்குமே வீடியோ ஃபைல் வந்துடும். பிளஸ் நம்மளுடைய கிளாஸ் படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் பிளஸ் புக்கு அப்படிங்கிறது நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம், வகுப்புக்குரிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் பிளஸ் டெக்ஸ்ட் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே வந்துடும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடக்கும். ரெகுலரா ஒரு 15 வகுப்புகள் நம்மளுடைய வாஸ்து வகுப்புகள் 15 வகுப்புகள் இருக்கும். இந்த வகுப்புக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது 5000. இதை நீங்க 2-3 தவணைகளாக செலுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கிளாஸ் முடியறதுக்குள்ள மீதி அமௌண்ட்டை செலுத்தி அந்த கிளாஸை நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வேற அந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த வகுப்புல அடிப்படை உயர்நிலை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நவீன கால வாஸ்துக்கு என்ன தேவையோ அனைத்து விஷயங்களும் ஒரு வகுப்பு அடிப்படையில வாஸ்துனா என்ன அப்படிங்கிறதுல இருந்து உயர்நிலை வரையும், ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் போடுற வரையும் அனைத்து விஷயங்களும் A to Z எல்லாமே, கோயில் கர்ப்பகிரக வாஸ்துல இருந்து நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும், ஒரு கட்டின வீட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும், அது புது வீட்டுக்கு போனா எப்படி எந்த இடத்துல கட்டணும், அது இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு யார் பேர்ல பண்ணிடக்கூடாது, ஒரு இடம் அப்படிங்கிறது யார் பேர்ல பண்ணணும் யார் பேர்ல பண்ணக்கூடாது. அது இல்லாம இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்ற மாதிரி இன்னும் எந்தெந்த இடத்துல அந்த ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கிறது இணையும், அதுக்கு தேவையான பலன்களை எப்படி நம்ம எடுப்பது அப்படிங்கிறது. ஒரு வீட்டுக்கு போன உடனே இந்த மூளை, வடமேற்கு மூளை, வாயு மூளை பாதிக்கப்பட்டிருக்கா, அப்ப அந்த வாயு மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் எது மாதிரியான வீட்டுல பாதிப்பு இருக்கும், வீட்டை பார்த்தோன்னே சொல்ற அளவுக்கு நம்மளுடைய திசை காட்டும் கருவியை வச்சு தெளிவாக ஒரு வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான வகுப்பா இருக்கும். அது இல்லாம நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல படிக்கட்டு அமைக்கணுமா, வீட்டுக்கு வெளியில அமைச்சா என்ன, உள்ள அமைச்சா என்ன, எந்த இடத்துல அமைக்கணும், செப்டிக் டேங்க் எங்க அமைச்சிருப்பாங்க, மனையடி சாஸ்திரம் அப்படின்னா என்ன, குழி பொருத்தம்னா என்ன, அதை எப்படி நம்ம இதுல அப்ளை பண்றது, ஒரு வீட்டுல பூஜை ரூம்ல இருந்து போட்டோ மாற்ற வரையும், மீன் தொட்டி அமைக்கிறது இருந்து துளசி மடம் அமைக்கிற வரையும் அனைத்து A to Z விஷயங்களும் நம்மளுடைய வாஸ்து வகுப்புல இருக்கும். இதுல விருப்பம் உள்ளவங்க நீங்க வகுப்புல கலந்து கொள்ளலாம். இந்த வகுப்புல உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கிரீன்லேயே முன்னாடி வரும். என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத நீங்க சேவ் பண்ணிக்கீங்க. வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் நீங்க ஒரு முன்னாடி அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க பே பண்ணிட்டு நீங்க வகுப்புல இணைத்துக்கலாம். அல்லது வாஸ்து ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த எண்ணை நீங்க சார் நான் ஜாயின் ஒரு சப்ஜெக்ட் சார். ஓகே சார், நீங்க என்னோட நம்பரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட நம்பர் மட்டும் தொடர்பு பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் நான் கால் பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வகுப்புல இணையணுங்கிறவங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. வகுப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைவா முடிச்சுக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் இந்த அற்புதமான ஒரு வகுப்புல இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அற்புதமான நேரத்தை என்னோட பகிர்ந்துகிட்டது உங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவல்களை நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் மீண்டும் இன்னொரு நாள் ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும்